வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்க மூவின்னு சொல்லலாம். நம்ம மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன்ல வர போற நெக்ஸ்ட் மூவி தான். மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் நிறைய பிடிக்காதவங்க கிடையாது. இவர் வந்து ரொமான்டிக் ரொம்ப ஃபேவரட் ஆனவர்னு சொல்லலாம். இவரோட பழைய படங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ புதுசா வந்த ஓகே கண்மணியான படங்கள், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து பல வருஷ கனவுகள், நிறைய ஆக்டர்ஸோட கனவுகளை நிஜமாக்குற ஒரு படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்துக்கு என்டையர் காஸ்ட், இவ்வளவு பெரிய ஒரு காஸ்ட்டை வச்சு அவ்வளவு அழகா ஒரு படத்தை வந்து எடுத்தாரு. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து இவர் அடுத்த படம் என்ன எடுப்பார் அப்படின்னு நினைக்கும் போது, அடுத்த படம் கமல்ஹாசன் அவர்களை வச்சு தக் லைஃப்ன்ற படம் தான் எடுத்தாரு. இந்த படத்துலயுமே பொன்னியின் செல்வன்ல இருந்த வந்து த்ரிஷா அவர்களை வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி இல்ல ஜெயம் ரவி அவர்களும் இருந்தாரு. பட் சில பல காரணங்களால இவர் அந்த ஷூட்டிங்ல இருந்து விலகிட்டாரு. அதுக்கு போல இப்ப ஜெயம் ரவி அவர்களை ரீப்ளேஸ் பண்ணிதான் எஸ்டிஆர் அவர்கள் இந்த படத்துல நடிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும் போது, இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஷூட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கு. இந்த படத்தோட இப்ப நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் வந்து கோவால நடக்க போறதா சொல்றாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுதானே இப்போ கோவால ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து செப்டம்பர்ல வைண்ட் அப் ஆயிடும், என்டையரா வந்து ஷூட்டிங் ராப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து துல்கர் சல்மானும் இந்த படத்துல இருக்கிறதா இருந்தது. பட் வந்து இப்போ வந்து அஃபிஷியலா வந்து இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு இருக்கும்போது, இப்போ அசோக் செல்வன் வந்து துல்கர் சல்மானை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அதுதானே இந்த படத்தோட வந்து ஒரு ப்ரோமோ, ஒரு டைட்டில் ரிவீல் மாதிரி வச்சதே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இப்போ கமல் அவர்களோட ஆக்டிங் இந்த படம் வரதுனால இன்னும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். மணிரத்னம் அண்ட் கமல் இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.